இன்று கூட மெல்போர்ன் நகரிலே நடைபெற்ற அந்த மாநாடுகளிலே நம்முடைய குழந்தைகள் பாடுங்கள் என்று சொன்னவுடன் தமிழைத்தான் பாடினார்கள். தமிழ் நம் உயிர் என்பதில் நிச்சயமாக நாம் இன்னொரு ஒரு நிலை எடுக்க முடியாது. ஆனால் அதையும் தாண்டி நாம் யார், நமக்கான அடையாளம் என்ன என்று சொல்லுகின்ற பொழுது, நாம் பெரியாரியலாளர்கள், நாம் அம்பேத்கரை போற்றுபவர்கள், அம்பேத்கரை தலைவராக ஏற்றுக்கொண்டவர்கள் என்று நினைக்கக்கூடிய, என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய தமிழர்கள் இன்று ஒருங்கிணைந்து இது போன்ற அமைப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இதுதான் நாம் ஒரு மிகப்பெரிய, அது அமெரிக்கா, இங்கே கூட ஒரு நூல் வந்திருக்கு, அவர் தம்பி கூட அறிமுகப்படுத்தும் போது சொன்னாரே, அமெரிக்காவுக்கு போன ஜாதி அப்படின்னு நாங்கள் வெளியிட்ட நூல். அந்த நூலில் இப்போது நம்முடைய தமிழக அரசால் பாராட்டி கௌரவிக்கப்பட்டு இருக்கக்கூடிய அம்மா தேன்மொழி சுந்தரராஜன் பற்றிய பதிவு நம் அமெரிக்காவுக்கு போன ஜாதி நூலிலே இருக்கிறது. தேன்மொழி சுந்தரராஜன் அவர்கள் என்னென்ன செய்தார்கள், எப்படியெல்லாம் அங்கு சாதி நிலவுகிறது என்பதை அவர்கள் எப்படி பிரித்தறிந்து அந்த அரசாங்கங்களுக்கு தெரியப்படுத்தினார்கள் அப்படிங்கிறத நாம அதுல அந்த நூல்ல கூட நீங்க பார்க்கலாம். இப்படியான பணிகள் தேவைப்படுது, இப்படியான பணிகள். ஏன்னா ஏற்கனவே அவர்கள் அதை தொடங்கிவிட்ட காரணத்தினால் அதற்கான நம்ம மெல்போர்ன் கான்ஃபரன்ஸ்ல கூட அதைத்தான் சொன்னோம். எப்போது சாதி வருணம் என்கின்ற வைரஸ் அது நேரடியாக வராது, உங்களுக்கு அது நேரடியாக வராது. அது என்னவாக வரும்? பண்டிகையாக வரும், விழாவாக வரும், கோயிலாக வரும், வழிபாடாக வரும், உங்களுடைய வேதங்களாக வரும், கீதையாக வரும், ராமாயணமாக வரும், மகாபாரதமாக வரும்.